வணக்கம். ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிய வாங்குறதுனா, அது சும்மா ஒரு கையெழுத்து போட்டு முடிச்சிடுற விஷயம் இல்ல. அதுக்கு பின்னால மில்லியன் கணக்குல பணத்த பணயம் வச்சு ஒரு பயங்கரமான விசாரணை நடக்கும். இன்னைக்கு அந்த விசாரணைக்குள்ள அப்படி என்னதான் நடக்குதுன்னு நாம விரிவா பார்க்க போறோம். நம்ம இந்த விசாரணைய ஒரு 6 ஸ்டேஜா பிரிச்சு பார்க்கலாம். பணத்த தேடி போறதுல ஆரம்பிச்சு, ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற சட்டச் சிக்கல்கள நோண்டி எடுக்கிற வரைக்கும் வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல இந்த ஹை ஸ்டேக்ஸ் இன்வெஸ்டிகேஷன், அதாவது இந்த அதிக பணயம் வச்ச விசாரணைனா என்ன? அது ஏன் இவ்ளோ முக்கியம்னு பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, மில்லியன் கணக்குல கொட்டி ஒரு கம்பெனிய வாங்குறீங்க. அப்படி என்ன தப்பா போயிட போகுது? அட, நிறைய இருக்கு. ஒரு டீல்ங்கிறது வெறும் பணத்தை மாத்திக்கிறது மட்டும் இல்லைங்க. அந்த கம்பெனியோட கடன், பிரச்சனை எல்லாத்தையும் சேர்த்து நீங்க வாங்கிக்கிறீங்கன்னு அர்த்தம். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த முழுமையான சரிபார்ப்பு, அதாவது டியூ டிலிஜென்ஸ்ங்கிறது ஒரு சேஃப்டி நெட் மாதிரி. இப்போ நாம ஒரு வீடு வாங்குறோம்னா, அதோட அஸ்திவாரத்திலிருந்து கூரை வரைக்கும் செக் பண்ணோம்ல, அதே மாதிரிதான் ஒரு பிசினஸோட ஒவ்வொரு இன்ச்சையும் அலசி ஆராயறது தான் இது. ஓகே, நம்மளோட டிடெக்டிவ் வேலை ஆரம்பிக்கலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பணம். அந்த கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ஹெல்த் எப்படி இருக்குன்னு பாத்துடலாம் வாங்க. இப்ப நம்ம பூத கண்ணாடி எடுத்து வச்சு பார்க்க போறது அந்த கம்பெனியோட ஃபைனான்ஸோட எக்ஸ்ரே தான். கடந்த 3லிருந்து 5 வருஷத்தோட லாப நஷ்ட கணக்கு, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ், கடன் விவரம்னு ஒன்னொன்னையும் துருவி துருவி ஆராய்வாங்க. இதுல ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் ஒரு கதை சொல்லும். ஏன் ஒரு வருஷத்தை மட்டும் பார்க்காம 3லிருந்து 5 வருஷத்துக்கு பின்னாடி போய் பார்க்கறாங்க? ஏன்னா ஒரே ஒரு வருஷ லாபங்கிறது ஒரு திடீர் ஜாக்பாட் மாதிரி இருக்கலாம். அதனாலதான் பல வருஷ டேட்டாவை பார்ப்பாங்க. அப்பதான் தெரியும் இந்த வளர்ச்சி உண்மையா இல்ல தற்காலிகமானதான்னு. ஃபைனான்ஸுங்கிறது ஒரு காரோட வெளித்தோற்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்ப நாம பானட்டை திறந்து அதுக்குள்ள இருக்கிற இன்ஜினை பார்க்க போறோம். அதாவது அந்த கம்பெனி டே டு டே எப்படி ஓடுதுன்னு ஆராய போறோம். ஃபைனான்ஸ் எல்லாம் பார்க்க நல்லா இருக்கலாம். ஆனா அவங்க எப்படி பொருட்களை தயாரிக்கிறாங்க, அவங்களோட டெக்னாலஜி எவ்வளவு ஸ்ட்ராங், அவங்க சப்ளை செயின் எப்படி இருக்கு, இது மாதிரி முக்கியமான கேள்விகளுக்கெல்லாம் வாங்குறவங்க பதில் தேடுவாங்க. இத நல்லா கவனிங்க. இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துல ஒரு கம்பெனியோட சைபர் செக்யூரிட்டி பாலிசி வீக்கா இருந்துச்சுன்னா, நீங்க வாங்குறது அந்த கம்பெனிய மட்டும் இல்ல, அது கூடவே அந்த கம்பெனியோட எல்லா டேட்டா திருட்டுகளையும் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சேர்த்து வாங்குறீங்கன்னு அர்த்தம். ஒரு கம்பெனிங்கிறது வெறும் நம்பர்ஸும் மிஷின்ஸும் மட்டும் இல்ல. அதோட உண்மையான பலமே அங்க வேலை செய்யறவங்களும் மார்க்கெட்ல அதுக்கு இருக்கிற இடமும் தான். வாங்க அதையும் கொஞ்சம் அலசி பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது அந்த கம்பெனியோட ஹார்ட் பீட்டே தான் சொல்லலாம். அதோட தலைமையில இருக்கிறவங்க எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க, முக்கியமான ஆளுங்க வேலையை விட்டு போறாங்களா இல்ல சந்தோஷமா இருக்காங்களா, இல்ல அவங்க ஒரே ஒரு பெரிய கஸ்டமரை மட்டும் நம்பி இருக்காங்களா, இந்த மாதிரி கேள்விகளுக்கு கிடைக்கிற பதில் தான் அந்த கம்பெனியோட ஃபியூச்சரையே தீர்மானிக்கும். இந்த சார்ட்டை பாருங்க, கதை ரொம்ப கிளியரா புரியும். நாம வாங்க நினைக்கிற கம்பெனிக்கு 25% மார்க்கெட் ஷேர் இருக்கு. ஆனா அவங்களோட மெயின் காம்படிட்டர், அதாவது போட்டியாளர் அவங்களுக்கு 40% இருக்கு. சோ இது கொஞ்சம் டஃப்பான சிச்சுவேஷன் தாங்கிறது பார்த்தோன்னே தெரியுது. இப்போதான் உண்மையான டிடெக்டிவ் வேலையே ஆரம்பிக்குது. அந்த கம்பெனியோட அலமாரியில ஒழிச்சு வச்சிருக்கிற சட்ட சிக்கல்கள், ரெகுலேட்டரி பிரச்சனைகள்னு எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிக்கிற நேரம் இது. இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வரக்கூடிய பிரச்சனைகளை இந்த மாதிரி தான் பிரிச்சு பார்ப்பாங்க. ஒவ்வொரு ரிஸ்க்கும் எவ்ளோ பெருசுன்னு மதிப்பிட்டு, இந்த கேஸை நம்ம ஜெயிக்க முடியுமா, இல்ல இந்த வீக்கான சப்ளை செயினை சரி பண்ண முடியுமான்னு ரொம்ப கஷ்டமான கேள்விகளெல்லாம் கேட்பாங்க. இந்த வார்த்தைகள் ஒரு நேரடி வார்னிங்னே சொல்லலாம். அதாவது அவங்க சொல்லாம மறைச்ச பழைய வழக்குகள் இருந்துருச்சுன்னா அது அவங்களோட பிரச்சனை இல்ல, நாளைக்கு அது உங்களோட பிரச்சனையா மாறும். இது ஒரு பெரிய ரெட் ஃபிளாக். சரி, நாம இப்ப இந்த விசாரணையோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. இவ்ளோ நாளா சேகரிச்ச எல்லா தகவல்களும் இப்ப ஒரே ஒரு முக்கியமான இறுதி முடிவுக்காக காத்திருக்கு. சோ விஷயம் இவ்ளோதான். ஒரு பக்கம் கம்பெனியோட பலம், நல்ல மார்க்கெட் பொசிஷன், அவங்க கிட்ட இருக்கிற பிரத்யேக டெக்னாலஜி. இன்னொரு பக்கம் பலவீனங்கள். ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு, ஒரே கஸ்டமரை நம்பி இருக்காங்க. இப்ப வாங்குறவங்க இதை ரெண்டையும் தராசுல வச்சு பார்க்கணும். பலம் அதிகமா இருக்கா இல்ல பிரச்சனைகள் அதிகமா இருக்கான்னு யோசிக்கணும். அப்போ இந்த மொத்த இன்வெஸ்டிகேஷனோட விளைவு என்ன? இதோ பாருங்க, ஒரு நிஜமான உதாரணம். இந்த விசாரணையில கண்டுபிடிச்ச பிரச்சனைகளால கம்பெனியோட விலையிலிருந்து $12.5 மில்லியன் குறைச்சிட்டாங்க. இதுதாங்க இந்த டியூ டெலிஜென்ஸோட உண்மையான பவர். முக்கியமான விசாரணையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஃபைனல் ஸ்டெப்ஸ் தான் டீல க்ளோஸ் பண்ணும். முதல்ல வாங்கலாமா வேணாமாங்கிற முடிவுக்கான காரணத்தை சொல்லணும். அடுத்து சரி செஞ்ச ஃபைனல் விலையை சொல்லணும். கடைசியா 2 கம்பெனியும் வாங்கினதுக்கு அப்புறம் எப்படி ஒன்னா இணைக்க போறோம்னு ஒரு பிளான் கொடுக்கணும். கடைசியா மொத்த விசாரணையும் முடிஞ்சதும் ஒரே ஒரு கேள்விதான் மிச்சம் இருக்கும். இந்த டீல் மூலமா கிடைக்க போற பரிசு
நாம எடுக்க போற ரிஸ்க்குக்கு தகுதியானதா? ஒவ்வொரு மர்ஜர் மற்றும் அக்விசிஷனோட மையத்திலையும் இந்த கேள்விதான் இருக்கும். இந்த ஒரு கேள்வியோட இன்னைக்கு நம்ம அலசல முடிச்சுக்கலாம்.